அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தீதும் நன்றும் வலைவலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈரோடு இடைத்தேர்தலோட பரப்புரையில பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கின்ற நமது நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை பொறுப்பாளரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். தீதும் நன்றும் வலைவலி உறவுகளுக்கு முதல்ல வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இந்த சமயத்துல தந்தை பெரியார் முன் ஈரோடு அப்படின்னு சில பேர்களோட பரப்பப்படுகின்ற அந்த நேரத்துல சீமானன் சில கருத்துக்களை முன் வச்சாரு. பெரியார் பெண்களை குறித்து இந்த மாதிரி கருத்துக்களை முன் வச்சாரு அப்படின்ட்டு பொதுத்தளத்துல தெரியப்படுத்தினாரு. அது தொடர்பா நிறைய சர்ச்சைகளும் விமர்சனங்களும் உள்ளாச்சு. இந்த இடைத்தேர்தல்ல மக்கள் கிட்ட, அதாவது இந்த பூர்வக்குடிய மக்கள் கிட்ட அதனோட எதிரொலி ஏதாவது இருந்ததா? நேர்மறையாவோ எதிர்மறையாவோ உங்ககிட்ட கருத்து கேட்கறது, விவாதத்துக்கு வர்றது, இல்ல நீங்க பேசியது சரிதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது கருத்தை பதிவு பண்ணிருக்காங்களா? இல்ல, ஒரு காலத்துல பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் திராவிட இயக்கங்கள் நிறைய இருந்தாங்க. இன்று பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் நகர்ந்து கொண்டிருப்பதனால இந்த கேள்விக்கே இப்ப யாரும் எங்க கிட்ட கேட்கறது. முன்னெல்லாம் நாம ஈழத்தை குறித்து பேசும்போதெல்லாம் தொடர்ச்சி அலைபேசியில அழைச்சு நீங்க என்ன ஈழத்தை தனிநாடு கேட்கறீங்க என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்ப தந்தை பெரியாரை அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் செய்கிறார் என்ற பொழுது யாரும் அலைபேசிக்கு கூட வர்றதில்லை. அதிகபட்சம் இவர்களோட வேலை என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போடுறது, காவல் நிலையங்கள் சென்று அண்ணன் சீமான் மேல் வழக்கு கொடுப்பது, இவ்வளவுதான். ஒன்றை கேட்கிறேன், இதே ஈரோட்டு மண்ணில் பிறந்தார் தந்தை பெரியார். வானம் தடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை, எங்கள் ஐயா பெரியாரை யார் மறப்பார் என்று மேடை எங்கு முழங்குகிறீங்க. வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இதே ஈரோடு மண்ணில் நகர்மன்ற தலைவராக இருந்தார் இதே தந்தை பெரியார் அவர்கள். அந்த தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பு போராடி சாதி இந்த மண்ணில் சாகடித்த முதல் தலைவன் ஐயா தந்தை பெரியார்னு நீங்க சொல்றீங்க. இதே மண்ணில் இதே வாக்குச்சாவடி பட்டியலில் நாங்க எடுத்துறோம்னா ஒவ்வொரு வீதியின் பெயர்கள் என்ன இருக்குன்னு இதே மதிப்பிற்குரிய திராவிட பெருந்தலைகள் படிச்சு பாருங்க. பண்டாரன் தெரு, நாவிதன் தெரு, செட்டியார் தெரு, முதலியார் தெரு இருக்குதா இல்லையா? இதே 3 தலைமுறைகள் கடந்துருச்சுன்னு சொல்றீங்க. 3ஆம் தலைமுறை கண்டு 5ஆம் தலைமுறை கண்டு இந்த திராவிட பேர் இயக்கங்கள் இந்த மண்ணில் நிலை நிற்கும். சாதி அற்ப சாதியை வீதிகளில் கூட ஒழிக்க முடியாத நீங்கள் எப்படி அவரோட கொள்கையை பின்பற்றுறீங்க என்றுதான் எங்களுடைய கேள்வி. அதே போல தந்தை பெரியாரின் வாரிசுகள் நடத்துகிற அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் தானே எங்கள் அக்கா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானாங்க. அதே மண்ணில் தானே தங்கை புனிதா. எத்தனை உங்களோட சாட்சியம் வேணும்? எத்தனை சாட்சியம்? இதே திராவிட பெருந்தலைகளால் தானே அந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடத்தப்பட்டது. அந்த அண்ணா பல்கலைக்கழக போராட்டங்கள் மிக முழு வீச்சில் நடந்து கொண்டிருந்த பொழுது அதை மடைமாற்றுவதற்காக எத்தனை அயோக்கியத்தனத்தையும் பித்தலாட்டத்தையும் இவங்க செஞ்சாங்க. அப்ப போராட்ட குணத்தை மங்கி அவனை மழுங்கடித்து விட்டு இந்த திராவிட சித்தாந்தத்துக்குள் தான் நிற்கணும் என்று சொல்வது பகுத்தறிவா? நாங்கள் கேட்பது இதுதான். அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்வது, பெரியாரின் நல்ல கொள்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், எங்களுக்கு தலைவராக அவரை நாங்கள் ஏற்க முடியாது. இதுதான சரியான தத்துவம். அமெரிக்காவில் உள்ள ஆபிரகாம் லிங்கனின் தத்துவத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சதாம் ஹுசேன் அவர்களிடம் உள்ள நல்ல பண்புகளையும் அவர் சொன்ன நல்ல விஷயங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த மண்ணின் தலைவராக நாங்கள் அவர்களை ஏற்க முடியுமா? அதே போல கார்ல் மார்க்சிடம் இருந்து நிறைய நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதே போல பிடல் காஸ்ட்ரோவின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறோம். சேகுவேராவின் வாழ்க்கை வரலாற்றையும் படிக்கிறோம். அதில் உள்ள தத்துவங்களையும் அதில் உள்ள பண்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதற்காக தமிழகத்தின் தலைவர்களாக அவர்களை ஏற்க முடியுமா? இதுதான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு தந்தை பெரியாரை சீமான் எதிர்க்கிறார், நாம் தமிழர் பிள்ளைகள் சீமானின் பெரியாரின் சொல்லை உடைப்பார்களாம் என்று எதற்கு வீண் வதந்தி? நிலத்தில் தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி சொல்லி வென்ற நீங்கள் பெரியாரின் புகழை ஏன் பேச மறுக்கிறீர்கள்? அப்படி அண்ணன் சீமான் கேட்பது என்ன? உங்கள் விடுதலை நாளேட்டின் அனைத்து பக்கங்களையும் நாட்டின் அரசுடைமையாக்குங்கள் தானே கேட்கிறாரு. ஏன் அரசுடைமையாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அதே போல பெரியார் மண்ணுக்காக மக்களுக்காகவும் வாழ்ந்தாருன்னு நீங்க சொல்றீங்க. பெரியாரின் கல்வி நிலையங்கள் அனைத்தும் இந்த ஏழை எளிய மக்களுக்காக என்று சொல்லி அரசுடைமை ஆக்கப்படுமா? இந்த கேள்விக்கு பதில் இருக்குதா? பெரியாரின் கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் ஆக்கப்படுமா? பெரியாரின் சொத்துக்கள் அனைத்தும் மக்களின் சொத்துக்களாக மாற்றப்படுமா? மாற்றப்பட்டால் வேண்டுமானால் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். சீமான் பெரியாரை விமர்சனம் செய்து விட்டார் அப்படின்னு சீமான விமர்சனம் செய்கிறாரா தவிர பேசினார்களா இல்லையான்றத யாருமே அதை பத்தி ஒரு விவாதம் கூட பண்ணாத காரணம் என்ன? எளிமையா பாருங்களேன். ஆதாரம் இருக்கிறதா சீமானிடம்? ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் கேட்கிறீர்களே, அவர் பேசவே இல்லை.
அவர் பேசியிருக்க இது வாய்ப்பே இல்லை என்று ஏதாவது ஒரு இடத்தில் அடித்து பேசுவதற்கு இதே திராவிட திருவாளர் பெருமக்களுக்கு துணிவு இருக்கா? அவர் விடுதலை பத்திரிகையிலும் குடியரசு நாளிதழிலும் எழுதுனதை தான் நாங்க எடுத்து சொல்றோம். அதே போல மேடைகளில் அவர் பேசிய காணொலிகள் உள்ளதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து பேசுறாங்க. நாங்கள் என்ன புதிதாக உருவாக்கி புதிதாக எடிட்டிங் செய்து இல்லை புதிதாக ஒரு திரைக்கலை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியா நாங்கள் அதெல்லாம் கொண்டு வரோம். நீங்க பேசியது வரலாற்று சான்றுகளை எடுத்துதானே பேசுறோம். செந்தமிழ் சீமான் வளர்ந்தது எல்லாமே அந்த குழுவில் தான் வளர்ந்தாரு, அந்த இயக்கத்துல தான் வளர்ந்தாரு, அதாவது திராவிட கழகத்துல தான் வளர்ந்தாரு. திராவிட கழக அனைத்து மேடைகளுமே பேசியிருக்காரு. அப்பெல்லாம் தெரியாத இந்த பெரியாரிய கொள்கை, இந்த பெரியார் விமர்சனத்துக்கு உட்பட்ட அந்த வார்த்தைகள் இப்போது மட்டும் எப்படி தெரிகிறது அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. இது அண்ணன் சீமான் அவர்கள் நாங்கள் எல்லாம் அந்த 2009 காலகட்டங்களில் இருக்கும்போது ஐயா மணிவண்ணனோடு சேர்ந்து போராட்ட களங்களில் ஈடுபடும் போது எல்லாரும் கருப்பு சட்டை அணிந்து இதே திராவிட கழக மேடைகளில் கீழே கொடிபிடித்த தொண்டர்களாகத்தான் நாங்களும் இருந்தோம். அப்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் அதில் பேசினார். ஒன்றே பரிணாம வளர்ச்சி என்று சொல்றோம்ல, ஒரு சாதாரண ஒரு விலங்கிற்கு கூட பரிணாம வளர்ச்சி இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் படித்தார்களோ இல்லையோ, திராவிட கழகத்தின் அனைத்து நூல்களையும் இவர்கள் படித்தார்களோ இல்லையோ, அண்ணன் சீமான் அவர்கள் முழுவதுமாக படித்தவர். குடியரசு நாளேட்டை முழுவதுமாக படித்தவர். அதே போல இவர்களது அனைத்து செயல்பாடுகளையும் உள்வாங்கியவர். தந்தை பெரியாரின் சிந்தனையில் அனைத்தையும் உள்வாங்கியவர். ஒரு காலகட்டத்திற்கு மேல் தமிழ் தேசியம் இதனால் தான் அழிக்கப்படுகிறது, இதே திராவிட பெருந்தலைகளால் தான் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வீழ்ந்தது என்று ஒரு பட்டவனுக்கு தானே வழி தெரியும், சூடுபட்டவனுக்கு தான் வழி தெரியும். அதற்கான மருந்தை தேடுறவனுக்கு தானே அடுத்த கட்டமா இதனால் தான் நமக்கு வீழ்ந்தோம் என்று தெரியும். இவர்களுக்கு தெரிவதில்லையே. அதற்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கும் போது இவர்கள் முழுமையாக உள்வாங்கி இருந்தால் முதலில் போராட்ட களங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் இன்று திராவிட கழகத்தின் பெரும் கொள்கைவாதிகளாக இருக்கிற பெருமக்கள் தான் தமிழ் தேசியம் கேட்டு போராடி இருக்க வேண்டும். பெரியாரின் கருத்துக்களை முழுமுற்றாக உள்வாங்கி நாங்கள் சித்தாந்தங்களை வெளிப்படுத்துகிறோம் என்று பேசுகிற பெரும் தலைவர்கள் அவருடைய உண்மையான கருத்துக்களை எல்லாவற்றையும் உள்வாங்கி இருந்தால் தமிழ் தேசியத்திற்காக முதலில் போராடி இருக்க வேண்டியது அவர்கள்தான். திராவிடத்திலிருந்து விடுபட்டிருப்பார்கள். அண்ணன் சீமானா நாங்களோ இன்னைக்கு தமிழ் தேசியம் கேட்டு போராட வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. நெருக்கடியான நேரத்துல எங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி எங்களோட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. எல்லா தொலைக்காட்சிகளும் எங்களை பெரிதாக காட்டாத பொழுது உங்களை போன்ற சமூக பொறுப்பாளர்கள் தான், சமூக ஊடகங்கள் தான் எங்களை அதிகமாக கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த சீமான் கருத்துக்களை அதிகம் கொண்டு போய் சேர்த்தது இந்த சமூக ஊடகங்கள் தான். அதே போல தீதும் நன்றும் யாவும் அரசியல் என்ற தலைப்பு, உங்களுடைய தலைப்பு மிக சிறப்பாக அருமையாக இருக்குது. தீது என்பது இந்த மண்ணில் திராவிடம் தான் ஆண்டாண்டு காலமாக நிற்கிறது. நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறோம். தயவு செய்து அரசியல் களத்திற்கு எல்லோரும் வாருங்கள். அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்வதுதான், அரசியல் அற்றவன் மனிதனாகவே இருக்க முடியாது. வானத்தில் ஏவுகிற ஏவுகணைக்கும் அரசியல் தான், இங்கு விளைவிக்கிற அரிசிக்கும் அரசியல் தான், எல்லாவற்றிற்கும் அரசியல் தான் பயன்படுகிறது. அந்த அரசியலை முன்னெடுக்கும் தான் நாங்கள் சொல்றோம். உங்களுடைய அரசியலை நீங்கள் முன்னெடுங்கள் என்று விரைவில் வெல்வோம். தமிழ் தேசியம் இந்த நிலத்தில் கட்டாயம் இல்லை.